என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன். உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அதன் அர்த்தம் என்ன? வேற யாரையும் தேடல. ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பார்க்க விரும்புகிற முகம் உம்முடைய முகம். இப்ப மட்டும் யோனத்தான் இருந்திருந்தா அப்படி தேடல தாவீது. என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பார்க்க விரும்புகிற முகம் எங்க அப்பா முகம் அல்ல, எங்க அம்மா முகம் அல்ல, என் நண்பன் முகம் அல்ல, என் மனைவி முகம் அல்ல, என் பிள்ளையின் முகம் அல்ல, உம்முடைய முகம். அதுதான் தாவீது சொல்லுகிற, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, உமது முகத்தை எனக்கு மறையாதே. நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதே. நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். இவன் வேண்டான்னு விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க. கண்களை மூடி அப்படி வலது கரத்தை உயர்த்தி முடிந்தால் அந்த வார்த்தையை நெஞ்சோடு சேர்த்து வைத்து, ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நான் தேடுகிற முகம் உம்முடைய முகமா இருக்கணும். நான் நாடுகிறது உம்முடைய சமூகமா இருக்கணும். நான் கேட்க விரும்புவது உம்முடைய வார்த்தையா இருக்கணும். எந்த முகத்தை பார்க்க விரும்புறீங்க? என அறிந்தவருடைய முகத்தை நான் பார்க்க விரும்புறேன். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர். என்னை நெகிழ விட்டுறாதீங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. சில முகங்களை நாம் தேடுகிறது நிமித்தம் இவரை தேடுவதை விட்டுவிட்டோமே. இந்த நிலையை கர்த்தர் மன்னிப்பாராக. ஒன்றுமில்லாத போது, யாரும் இல்லாத போது நாம் அவரை மட்டும் தேடினோம். இப்பொழுது சில உறவுகள் வந்த போது அவரை விட்டுவிட்டு அவர்களை நாட ஆரம்பித்து விட்டோமே. இது நாம் செய்த பாதகம், இது நம்முடைய மீறுதல், இது நம்முடைய அக்கிரமம். கர்த்தர் மன்னிப்பாராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிட்டு